என்னடா இது தினம் இந்த நேரத்துக்கு பம்பு செட்டோடு இன்னைக்கு ஓடலையே. கரண்ட் கட்டும். கரண்ட் கட்டு இல்ல, நீ வந்தது என் கையால மோட்டர் ஸ்டார்ட் பண்ணாம நான் தான் ஆஃப் பண்ணி வச்சேன். உன் வேலை தானா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? பண்ணு பண்ணு. நாம துணி துவைக்கும் போதெல்லாம் இந்த கிழ வந்து நிக்கும். என்னடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். ஆஃப் பண்ணிட்ட வந்து நிக்கிற. இரு உன்னை நான் ஆஃப் பண்றேன். சின்னமும் பாராமுகம்மா கண்ணில்லையோ உனக்கு காதென்ன செய்யோ என் குறையை என் நிலையை நீயா கண்ணே. நாதா, நீ எவ்வளவு வச்சிருக்க? 25 ரூபாய் 50 பைசா இருக்குது கண்ணு. வாராய் நீ வாராய் போகும் இடம். இப்படியே ஜோடி பண்ணிட்டு வீட்டுக்கு போலாமா? ஏன் வீட்டுக்கு போனா பண்ணாட்டி கால இருக்குது கட்டிக்கோளா? நானும் பாக்குறேன் ரொம்ப நாளா உனக்கு சூடேறி போச்சு. கணிச்சுக்கலாமா? என்ன சேச்சி எழுதி இருக்கு? குழந்தை பிறந்திருக்குன்னு மயில் எழுதி இருக்காடா. பையன் பிறந்த வேலையாவது அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கட்டும். சரி, இதை கொண்டு போய் நீ வீட்டுல போய் நான் அப்புறமா வரேன். சரி. அது அது வேணாடி, இந்த கேள்வி எதுனா சொல்ல போதுரி. சும்மா கடை சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கொஞ்சம் புடி, நான் கடைக்கு போயிட்டாரேன். நான் பிடிக்க மாட்டேன் போடி. நானும் பாத்துக்கிற குழந்தை பிறந்ததுல இருந்து ஒதுங்கி நிக்கிறிய. என்ன சமாச்சாரம்? முடியாதுன்னா முடியாது போடி. இந்த கேவே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி அப்பப்ப ஏறி உட்கார்ந்துக்கிறிய. இத பாரு கேவி, அனாவசியமா பையனை விரோதம் பண்ணிக்காத. அப்புறம் நீ செத்தினா நெய் பந்தம் பிடிக்க ஆள் இல்லாம போடும். அடி போடி, நான் செத்தேன்னா தூக்கி போட 4 பேர் வராமையா போடுவாங்க. இந்த கேள்வி நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல. உன்னை வச்சுதான் ரிப்பேர் பண்ணணும். அட்ரா நல்லா அட்ரா. அடி புடி 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 ஒழுங்கா புடி. இப்பதான் கிழவிக்கு சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை. வைத்தியர் ஊருக்கு திரும்பி புது வீட்டில் குடியேறி விட்டார். நீயும் தாயாரும் உடனடியாக இங்கு வரவும். புது கான்ட்ராக்ட் வேலை ஆரம்பமாகிறது. நீ இங்கு வந்துவிட்டால் நம் திட்டத்தை நிறைவேற்றி விடலாம். மற்றவை நேரில். இதுவரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயத்துல இப்பதான் அம்முக்குட்டி அக்கா பால வத்திருக்கா. சரி சரி, உடனே புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யுமா? சரிக்கா. சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை கண்ணு பிள்ளை. ஏமா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு சீக்கிரமா புறப்படு. எங்கடி? பொறுப்பு இல்லாம இருந்த உன் புருஷனுக்கு இப்போதான் பொண்டாட்டி புள்ள ஞாபகம் வந்திருக்கா. ஊருக்கு திரும்பி இருக்காராம். மயிலு, கை குழந்தையோட எப்படி அந்த ஊருக்குள்ள போறது? இந்த பாரு, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணாம். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னடி சொல்ற? இந்த ஊரை விட்டு புறப்படுற வரைக்கும் தான் அது உன் குழந்தை. அந்த ஊர்ல நுழைஞ்சதும் என் குழந்தை. ஏய், மயில் வருதுடி. என்னடி மயில குழந்தை தூக்கிட்டு வர்ற? அதானே. என்னடி அப்படி பாக்குறீங்க? மயிலு யார் குழந்தை? ஏன் குழந்தைதான். உன் குழந்தையா? ஏண்டி நான் பெத்து கூடாதா? பாருங்கடி, நல்லா மூக்கு முழியமா என்னையே உரிச்சு வச்சுக்கிட்டேன். டேய், அட்டங்களை நல்லா கவனிச்சுக்கிடா, சமயத்துக்கு உதவும். வரட்டா? வா. ஏன் செல்லகண்ணே, உன் பொண்ணு புள்ள பறிச்சு வந்தாலாமே? அது வந்து ஆமா, நீ இருந்துமா இப்படி அசிங்கமா நடந்துக்கிட்ட? எங்க அம்மா என்ன முன்னாடியில முடிச்சு வச்சுக்க முடியும். ஏதோ தப்பு பண்ணிட்டா புள்ளைய குடுத்துட்டு போயிட்டான். விடுவீங்களா? டேய் நைனா, இவங்க எல்லாம் நமக்கு வேண்டியவங்கடா, பாத்துக்க. வரட்டா அண்ணாத்தே? வா. என்னத்த? டேய், இவர் தான்டா வருங்கால மேஸ்திரி. நல்லா கவனிச்சுக்க, நாளைக்கு உனக்கு வேலை போட்டு கொடுப்பாரு. ஏமா, நீ ஆபீஸ் உட்காந்துக்கிட்டு, நான் போய் மேஸ்திரி கண்டுக்கின்னு வரேன். வரட்டா? ஏன் செல்லகண்ணே, மயில் ஒரு குழந்தை எடுத்துன்னு போதா? அது யாருது? எந்ததா? டேய், இவர் தான்டா மைக்கேல் மாமா. நைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு இவர் தான் உனக்கு பொண்ணு பெத்து கொடுக்க போறாரு. ஏன் கோவமா போறாருன்னு கேக்குறியா? உங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அதனால்தான். 4 நாள் போனா எல்லாம் சரியா போடும். மயிலு, நான் செஞ்ச பாவத்தை நீ சுமக்கிறதுனால நல்லவங்க எல்லாம் நம்மள வெறுத்துட்டு போறாங்கடி. ஏமா, உண்மை தெரிஞ்சா எல்லாம் சரியாயிடும். வார்த்தைக்கு வார்த்தை இது என் குழந்தை என் குழந்தைன்னு நீ சொல்றத கேக்குறப்போ என் நெஞ்சில ஈட்டி குத்துற மாதிரி இருக்குடி. அதை விட இது என் குழந்தைன்னு நீ உண்மையை சொல்லிடுறீ, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏமா, இது என் குழந்தைன்னு சொல்ல வேண்டியவ நீ இல்லம்மா, அந்த வைத்தியன்.
அந்த வார்த்தை அவன் வாயில இருந்து வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் வாய முடிக்கிற. மயிலு கையில ஒன்னோட வருது. ஆ, கும்பிடுற மேஸ்திரி சௌக்கியமா? டேய் நம்ம மேஸ்திரிடா, தொழில சுத்தமா இருப்பாரு, கண்டுக்க. அப்பம் பேரு தெரியாத குழந்தைய உன் திமிரு எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. அப்பன் பேரா? நல்ல நாள் பார்த்து சொல்றேன். சரி சரி, இப்ப எங்க வந்த? வேலைக்கு தான். இந்த பாருமே, பொண்ண மாதிரி ஒழுக்கம் கட்டவளுக்குலாம் இங்க வேலை கிடையாது. ஏற்கனவே 4 கை மாதிரி 5வது கையா மேஸ்திரி கிட்ட வந்துக்கிற, நீ சொல்றியா? டேய், பழசெல்லாம் கலர்னே எனக்கு கெட்ட கோபம் வரும். உனக்கு வேலை கிடையாது போ. யோ, ஒழுங்கா நீ எனக்கு வேலை தரல, உன் ஊழல் எல்லாம் கான்ட்ராக்டர் கிட்ட போயிடும். என்னடா நினைச்சா ஆத்தாளும் பொண்ணும் கான்ட்ராக்டர் கிட்ட போறேன்னு சொல்றாளுங்க. சரி, குழந்தைய நேரில் வச்சுட்டு வேலையை பாரு போ. ஏங்க இத்த வேலைக்கு வச்சுக்கல? அவ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறா, அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டாதான் நம்ம தப்பு வெளியே வராம இருக்கும். கிச்சா, உனக்கு நேரம் காலமே கிடையாது. நல்ல மூட்ல இருக்கிறப்ப தகராறு பண்ணுவியே. காப்பி காப்பி சுக்கு காப்பி. போனா சீரா மயிலே, ஏய் வாடிங்க. அண்ணாத்தே, சுக்கு காப்பி வந்துக்குது, நான் போய் கண்டுக்குன்னு வரேன். எப்படி வந்த? காலையில தான். எப்படியோ மேஸ்திரி ஒரு வழி பண்ணிட்டு டியூட்டில சேர்ந்துட்டேன். உங்க அம்மா எங்க? குழந்தைய பாத்துக்கிட்டேன். இது பாருக்கா, இப்ப அந்த குழந்தைய ஏன் குழந்தை லூஸ் கொடுத்துக்கிறேன், நீ குட்டைய குழப்படாத. உன் குழந்தை நேடி சொன்னேன், பின்ன யார் குழந்தைன்னு சொல்றது? இங்க வந்த உடனே என்ன வந்து பார்த்து தொலைச்சிருந்தேன்னா ஏன் குழந்தைன்னு சொல்லிருப்பேன்டி. என்னக்கா சொல்ற? இத பாருடி, இந்த கேங்ல இருக்கிறவங்க பூரா நான் கெட்டு போனவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அட, இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் வேணா ஆச்சரியப்பட போறது இல்ல. உனக்கும் இந்த கெட்ட பேர் வந்திருக்காது. கெடுத்துட்டியடி. நீ எங்க மேல வச்சுக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் நாங்க எப்படி கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. ஆமா, இவ கைமாறு செய்வான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. போடி அறிவு கட்டவளை. ராஜா, என் ராஜா எல்லாம் கண்ணுல அழாதுமா. அம்மா இப்ப வந்துருண்டா ராஜா. சொல்ல கண்ணுல ராஜா கண்ணுலமா அழ. எங்க போயிட்ட? குழந்தை பசியில அழுதுல. குழந்தை தூங்குதுன்னு தண்ணி கொண்டாட போனேன்டி. இந்த அப்படி தண்ணி கொண்டாட என்னால முடியும், குழந்தை பசி போக்க என்னால முடியுமா? பாலை கொடு. தண்ணி கொண்டாட. அண்ணாத்தே, அது வந்து அம்மா பாலு. சுக்கு காப்பி விக்கிறவளை நம்பின அளவுக்கு கூட நீ என்ன நம்பலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காத அண்ணாத்தே, எங்க அம்மா மேல நீ ரொம்ப மரியாதை வச்சுக்கிற. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் மறைச்சிட்டேன். என்கிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்த சொல்லி இருந்தன்னா ஒரு பையன் உன்னை கேவலமா பேச விட்டுருக்க மாட்டேன். அந்த வைத்தியனை தான் காரி துப்ப வச்சிருப்பேன். வைத்தியர் விஷயம் உனக்கு எப்படி? இப்பவே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். அண்ணாத்தே, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஆத்திரப்படாம இருந்தாதான் அந்த வைத்தியனை வச்சு ஊரறிய எங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும்.